வணக்கம். கலையமுதம் சந்திரசேகர் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம்ம யூடியூப் சேனல்ல கதைகள், கவிதைகள் எல்லாம் போட்டு ரொம்ப நாள் ஆச்சு இல்லைங்களா? நம்ம இப்போ படிப்பு அந்த அரசு போட்டித் தேர்வுக்கு ரெடியாகக்கூடிய மாணவ மாணவிகளுக்காக அந்த படிப்பு சம்பந்தமா போட்டு, அப்புறம் என்டர்டைன்மெண்ட்டுக்காக ஷார்ட்ஸ் எல்லாம் போட்டுட்டு இருக்கோம். அதெல்லாம் பார்த்துருப்பீங்க எல்லாரும். ஸோ நம்ம வீடியோவை கடைசி வரைக்கும் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி பார்க்குற எல்லாருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு நம்ம யூடியூப் சேனல்ல ஒரு அழகான ஒரு குட்டி கதையோட, இப்போ இந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி ஒரு கதையோட வந்திருக்கேன். வாங்க கதைக்குள்ள போகலாம். அதாவது ஒரு ஊர்ல ஒரு பிச்சைக்காரர் இருந்தார். அந்த பிச்சைக்காரருடைய சொத்து என்னன்னா அவருடைய அழுக்கு உடையும் ஒரு அழகான திருவோடும். அது ஏன் அழகான திருவோடுன்னு சொல்றேன் அப்படிங்கிறது பின்னாடி உங்களுக்கு புரிய வரும். திருவோடு மட்டும்தான் இருந்தது. இதை வைத்து அவர் தினமும் என்ன செய்வார்னா பிச்சை எடுத்து தன்னுடைய வயிற்ற கழுவிட்டு இருக்கிறாரு. அப்படி இருக்கும்போது ஒரு நாள் ஒரு துறவி என்ன பண்றாரு, அந்த பிச்சைக்காரனை பார்த்து அவன் கையில வச்சிருக்கிற அந்த திருவோட்டை பிடுங்கிறாரு. பிடுங்கணுன்னே இவன் ரொம்ப பயந்து போயிடான். பயந்து போயிட்டு, ஐயா இந்த திருவோட கொடுத்துருங்க, இது எனக்கு இருக்கக்கூடிய ஒரே சொத்து இந்த திருவோடு தான் அப்படின்னு சொல்லுங்க. அந்த துறவி கேட்கிறாரு. அந்த ஓட்டை மேலே கீழே ஃபுல்லா ஆராய்ஞ்சு பார்த்துட்டு, இந்த ஓட்டு நீ எவ்வளவு நாளா வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. இந்த ஓடு என்கிட்ட எங்க தாத்தா அப்பான்னு சொல்லிட்டு 2 தலைமுறை பயன்படுத்தி இப்போ 3ஆவது நான் வச்சிருக்கேங்க அப்படின்னு சொல்லி அவர் சொன்னேன்னா, இவர் என்ன பண்றாரு, வேகமா ஒரு கல் எடுத்து அந்த திருவோட சுரண்ட ஆரம்பிச்சிட்டாரு. சுரண்டோடனே இவர் ரொம்ப பதறிப்பாரு. ஐயா தயவு செஞ்சு அந்த ஓடை எனக்கு கொடுத்துருங்க, அதை வச்சுதான் நான் பொழைச்சிட்டு இருக்கேன், என்கிட்ட இருக்கக்கூடிய ஒரே சொத்து அதுதான் அப்படின்னு சொல்லும்போது அந்த துறவி சொல்றாரு. அவர் சொல்றத காதலே வாங்காம திரும்பியும் அதை தொடர்ந்து சுரண்டிட்டே இருக்காரு. சுரண்டிட்டே இருந்தானே அந்த திருவோடு என்ன பண்ணுது, நல்லா சுத்தமா அந்த திருவோட்டில் இருக்கக்கூடிய கரியெல்லாம் போய் அதை நல்லா மஞ்சள் நிறத்துல அப்படியே பிரகாசமா ஒளிர ஆரம்பிச்சிருது. உடனே அவன் அந்த பிச்சைக்காரன் பார்த்து சொல்றான், அட பாவிகளா, இவ்வளவு நாளா அந்த தங்க ஓட்டை வச்சுதான் பிச்சை எடுத்துக்கிட்டு இருந்தானா அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட தாத்தாவையும் அப்பாவையும், அதாவது தன்னுடைய முன்னோர்களை நினைச்சு காரி துப்புறான். உடனே அந்த துறவி சொல்றாரு, இந்த ஊர்லயே இந்த ஓட்டை வச்சு 2-3 தலைமுறையா ரொம்ப பணக்காரங்களா வாழ்ந்துட்டு இருக்க வேண்டிய நீங்க இதை வச்சு பிச்சை எடுத்திருக்கீங்களேடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஓட்டை அவங்க கையில கொடுத்துட்டு பொழைச்சுப்போ அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றாரு. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, இப்பவும் இந்த காலகட்டத்துல நம்மளும் அப்படிதான் இருக்கோம். நம்மளுடைய வாக்காளர்கள்லாம் என்ன பண்றோம், நம்ம எல்லாருமே மொத்தமா எல்லாத்தையும் தான் சொல்றேன், நம்ம எல்லாரும் என்ன பண்றோம்னா அதே மாதிரிதான் நம்மளுடைய நம்மளுடைய பொண்ணான வாக்கை பிச்சை எடுத்து அதை மற்றவங்களுக்கு விலைக்கு கொடுத்து அவங்க கொடுக்குற காசை வச்சு நம்ம சாப்பிட்டு இருக்கோம். எப்ப நம்மளுடைய ஓட்டோட மதிப்பு நம்மளுக்கு தெரியுதோ, அந்த மதிப்பை உணர்ந்து நடக்கிறோமோ, இப்பதான் ஒரு நல்ல ஆட்சியை நம்ம இந்த நாட்டுல காண முடியும் அப்படிங்கிறத இந்த கதை நமக்கு உணர்த்துது. ஸோ இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ. மற்றொரு வீடியோவில் சந்திப்போம்.